Hi friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, SQL சர்வர் டேட்டாபேஸ் என்ஜின்லேருந்து ஒரு சிங்கிள் டேட்டா வேல்யூவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கோ இல்லை ஒரு காலமை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் தான் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு டேபிளோட காலமாக இருக்கலாம், இல்லை ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ரேங்கிங் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், யூனரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், பைனரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு ஒரு என்ன டேட்டா வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், வேரியபிளுக்குண்டான வேல்யூவாக இருக்கலாம், டேபிளோட காலமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். எம்ப்ளாயி டேபிள், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி. ஸோ அதுக்கு 3 ரோஸ் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இதில் இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது வந்து டைரெக்டாக டேபிளோட காலமை ரிட்ரீவ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்கேல்ஸ் அஸ் டிபார்ட்மெண்ட் வித் அந்த லிஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் எல்லாமே அந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய காலத்தோட நேம் தான். இது சிங்கிள் டேட்டாவாக இருக்கலாம், ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் செலக்ட் மினிமம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது, யூஸ்டு டு ரிட்ரைவ் த டேட்டா ஃப்ரம் த SQL சர்வர் டேட்டாபேஸ் என்ஜின். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு டேட்டாவை SQL சர்வர் டேட்டாபேஸ் என்ஜின்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த காலத்துக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இங்கே வந்து டேபிளோட காலம் 3 காலமே இண்டிவிஜுவலாக எடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வேர்க்கர் ஆஃப் 10 சேல்ஸ்ன்னு அசைன் பண்ணிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். அதேமாரி ஒரு கொரியில் மெயின் கொரியில் ஒரு சப்கொரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் இது ஒரு எக்ஸ்பிரஷன், அடுத்து செகண்ட் காலம் இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி காலம் பேஸ் பண்ணி வரக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் டேட்டாவை பேஸ் பண்ணி வரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ அந்த இதை வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொடுத்துக்கக்கூடிய அந்த சின்டாக்ஸ் தான் அந்த ஃபஸ்ட்டு காலம் தான் எக்ஸ்பிரஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேலரிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு காலமாக எடுத்துட்டோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் 1 + 2 ஆஸ் ரிசல்ட். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி கெட் டேட்டுங்கிறது கரண்ட் டேட்டை டைமை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டேட்டாவையோ இல்லை ஒரு காலத்தையோ ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் அந்த வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு காலம். அதை எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ். அதை எடுத்துகிட்டு வர யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கும் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், டேபிள் வேல்யூவாக இருக்கலாம், ஸ்கேலார் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன், வேரியபிள், சப்கொரி, ஸ்கேலர் சப்கொரி, ஸோ விண்டோட் ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ், இந்த அக்ரிகேட் விண்டோட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.